ராஜி கிராக்கர்ஸ் சிவகாசியிலிருந்து நேரடியாக தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில், அதுவும் 75% டிஸ்கவுண்டோட இவங்க கிட்ட கிடைக்கும். 5000 ரூபாய்க்கு பட்டாசுகள் புக் பண்ணும்போது ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 500 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும், 10,000 ரூபாய்க்கு பட்டாசுகளை புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் இவங்க கிட்ட கிடைக்கும். சவுத் இந்தியா முழுக்க இவங்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணித்தராங்க. இவங்களுடைய ஆன்லைன் புக்கிங் வெப்சைட் லிங்கையும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே நம்ம செக் பண்ணாமல் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இவங்களுடைய பட்டாசுகளுடைய சாம்பிள்ஸை நாங்கள் ஏற்கனவே செக் பண்ணியாச்சு, சும்மா தரமாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ் கிட்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சி பிரேம்குமாருடைய இயக்கத்தில் கார்த்தி, அரவிந்த் சாமி 2 பேரும் சேர்ந்து நடித்து ஒரு தமிழ் படமாக தியேட்டர்ஸில் இன்றைக்கி வெளியாகி இருக்கிற மெய்யழகன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்த உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே தஞ்சாவூர் காமிக்கப்படுது. அங்கே தங்களுடைய பூர்வீக வீடு இப்போ நமக்கு இல்லை, சொத்து பிரச்சனைனால போயிடுச்சு அப்படிங்கிறனால அரவிந்த் சாமி அவருடைய அப்பாவோடு சேர்ந்து தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி அவர் சென்னைக்கு போயிடுறாப்புல. அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க இவங்க குடும்பத்தோட. பல வருஷங்கள் கழித்து இப்போ தஞ்சாவூரில் தன்னுடைய தங்கச்சி கல்யாணம் ஒன்று நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நேராக வாழ்த்துறதை வாழ்த்திட்டு பேருக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு தலையை காமிச்சிட்டு நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக திருப்பி சென்னையிலேருந்து கிளம்பி தஞ்சாவூருக்கு வர்றாரு அரவிந்த் சாமி. அந்த கல்யாண வீட்டில் தான் கார்த்தியுடைய அறிமுகம் கிடைக்குது. இப்போ இவங்களுக்குள்ள அங்கே ஆரம்பிக்கக்கூடிய இந்த உறவு அப்படிங்கிறது எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறான். நீங்கள் சொன்ன விமர்சனத்தை பாதியிலேயே கேட்டு போய் நாங்கள் கிணத்துல ஊச்சோம் அப்படின்னா அதுக்கு கம்பெனி பொறுப்புள்ள மக்களே மொத்த விமர்சனத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. இந்த படம் 96 அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை கொடுத்த சி பிரேம்குமாருடைய அடுத்த படம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இந்த படத்தை அவர் கொடுத்துருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போதெல்லாம் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மலையாள படமா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுத்துச்சு. அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே தரமான கதாபாத்திரங்களை எழுதி அதுக்கு சரியான ஆர்டிஸ்ட்டை இவங்க காஸ்ட் பண்ணது தான். அதில் குறிப்பாக மனசில் எதையுமே வச்சுக்காமல் வெகுளித்தனமாக எல்லா விஷயத்தையும் லொடலொடன்னு பேசிக்கிட்டே தெரிகிற கார்த்தியுடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்ட விதமாகட்டும். கார்த்தியை பார்த்ததுலேருந்து நமக்காகவே எல்லா விஷயத்தையும் பண்ணுறான், ஆனால் இவன் பேர் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த பேர் தெரியாமல் ஆனால் அவன் கூடயே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியோடையே சுற்றிக்கிட்டு இருக்க அரவிந்த் சாமியுடைய அந்த கதாபாத்திரமாகட்டும். இவர் ஊரில் எவன் லைனில் இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு எங்கள் அண்ணன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற சுவாதி கொண்டையுடைய அந்த கதாபாத்திரமாகட்டும். தான் கணவனை எல்லா விஷயத்துலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக நடந்தக்கூடிய ஸ்ரீதிவ்யாவுடைய கதாபாத்திரமாகட்டும். ஏப்பா சொந்தம்னா கொஞ்சம் முன்ன பண்ணி தான் இருக்கும், நம்ம தான் கொஞ்சம் இறங்கி போகணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அன்பை மட்டுமே பொழிகிற நம்ம ராஜ்கிரனுடைய கதாபாத்திரமாகட்டும்னு சொல்லி இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாமே அட்டகாசமாக எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிச்சு படம் எடுத்திருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. படம் நெடுகளும் ட்ராவல் பண்ணக்கூடிய 2 கதாபாத்திரம் அப்படின்னா கார்த்தியும் அரவிந்த் சாமியும் தான். 2 பேரும் அந்த கதாபாத்திரத்தை அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக உள்வாங்கி புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க 2 பேருமே. இவங்கெல்லாம் போக தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், இந்துமதி மணிகண்டன், கருணாகரன்னு சொல்லி அங்கங்கே வரக்கூடிய ஒரு சில ஆர்டிஸ்ட்டும் அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராஜ்கிரனுக்கும் ஜெயபிரகாஷுக்கும் இடையிலான அந்த ஒரு ஃபோன் கால் எமோஷனல் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஸ்ரீதிவ்யாவுக்கும் அரவிந்த் சாமிக்கும் இடையிலான அந்த காமெடி ஒரு ஃபோன் கால் எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், சுவாதி கொண்டேக்கும் அரவிந்த் சாமிக்கும் இடையிலான ஒரு எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸில் தான் இந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் எமோஷனலாகவும், ஒரு சில காட்சிகள் காமெடியாகவும், ஒரு சில காட்சிகள் ஃபீல் குட்டாகவும் அட்டகாசமாக மாறுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய பலம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். போகிற போக்குலேயே கதாபாத்திரங்கள் ஒன்றொன்னாக அறிமுகப்படுத்தப்பட்ட விதம், ஒரு தருணங்கள்லேயும் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய எமோஷன்ஸு, கால் வயிறு கஞ்சியாக இருந்தாலும் நம்ம சொந்த ஊரில் வாழ்க்கை நடத்துறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சுகமான அனுபவங்க அப்படின்னு சொல்லி காட்சி பதிவுகளாக இவங்க கொண்டு வந்த விதம், ஒரு சைக்கிளை வச்சு கூட முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக கிரியேட் பண்ண விதம், 2 கதாபாத்திரங்கள் தெருவில் ஆடிக்கிட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு போகிற ஒரு சீனு அப்படின்னு சொல்லி
பல விஷயங்கள் இப்போ நான் சொன்னதில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்குள்ளே வருது. இது எல்லாமே அவ்வளவு சூப்பர்பாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கல்யாண வீடு ஒன்று காமிப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம சொந்தக்காரங்களுடைய கல்யாண வீட்டுக்கு போனால் நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அப்படி ஒரு ஃபீலை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். படம் பார்த்துட்டு வரும்போது அந்த அளவுக்கு சூப்பர்பாக போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொத்தமே. அதில் ஒரு குடும்பம் ஒன்று காமிப்பாங்க. சார் அது குடும்பம் இல்லை சார், விக்ரமன் சார் படம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஃபீலை கொடுத்து பயங்கர ஒரு எமோஷனல் டச்சை கொடுத்துட்றாங்க, ஒரு கனெக்டை கொடுத்துட்றாங்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில். இது எல்லாமே போக எங்க நம்ம ஊரில் மட்டும்தான் இங்கே நல்லவனை இளிச்சவாயன்னு சொல்லியும் கெட்டவனை சமர்த்தியசாலி அப்படின்னு சொல்கிறான் அப்படிங்கிற அந்த வசனம் இருக்குது பாருங்க. சொல்லித்தாம்பா சாகணும், அதுதான் வாழ்க்கையின் நிதர்சனம். அதை நச்சு நடித்த மாதிரி ஒரு வசனமாக வச்சுருப்பாங்க இந்த படத்தில். யாரோ இவன் யாரோ அப்படிங்கிற அந்த பாட்டு கமல் சாருடைய வாய்ஸில் படத்துடைய லேட்டர் பாட்டில் அவங்க பிளேஸ் பண்ண விதம் இருக்குது பாருங்கள், இடம் இருக்குது பாருங்கள், சூப்பர்பாக இருந்தது. பயங்கர எமோஷனல் கனெக்டை கொடுக்குற ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு பிளேஸ்மெண்ட் இது. சூப்பர்பாக இருந்தது இந்த படத்துக்கு. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கதையில் இப்போ என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த படத்துடைய லென்த்து 3 மணி நேரம் நெருக்கி இந்த படம் ஓடுது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கு அவ்வளோலாம் ஸ்டஃப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் அந்த எமோஷனல் கனெக்டோடையே இவங்க எடுத்துகிட்டு போனதுனால தான் நமக்கு அந்த லென்த்து அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டராகவே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படலை. வேற அஸ் ஃபார் அஸ் த செகண்ட் ஹாஃப் இஸ் கன்சர்ன், 2 கதாபாத்திரங்கள் எப்படி 96 அப்படிங்கிற இவருடைய முந்தைய படத்தில் விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் உட்காந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பேசுவாங்க, நடப்பாங்க, போவாங்க, வருவாங்க அப்படிங்கிற மாதிரியே கதைக்களம் நகருமோ அதே மாதிரியே கார்த்தி அரவிந்த் சாமிங்கிற 2 கதாபாத்திரம் தான் இவங்களுக்குள்ள சரக்க போட்டு இவங்க நடத்தக்கூடிய ஒரு பேசக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் மட்டும்தான் கிட்டத்தட்ட 90% ஆஃப் செகண்ட் ஹாஃபை கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணுது. அப்படி இருக்கும்போது இந்த 2 கதாபாத்திரங்கள் முதல்ல உணர்வுபூர்வமாக உட்காந்து ஒருத்தரை விட்டு ஒருத்தர் அப்படி மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிற அந்த சுவாரஸ்யமான கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது இல்லையா, அது ஒன்றும் தெரியல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் இவங்க ஜல்லிக்கட்டு மேட்ரு, ஸ்டெர்லைட் மேட்ரு, ஜான்சி ராணிக்கும் வேல்நாச்சியாருக்கும் என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டதில் வித்தியாசம், நமக்கு எது தெரியுது தெரியல, ஏன் இங்கே பல பேர்த்துக்கு தமிழே தெரியல அப்படின்னு இவங்க பேசுகிற பல அரசியல் அப்படிங்கிற பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு போக போக ஏங்க இது என்ன அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, எங்க இவங்க பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இவ்வளோ நேரமாக ஓடிக்கிட்டு இருந்த அந்த படத்துக்கும் இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் ஆடியன்ஸாக நமக்கு வருது. இத்தனைக்கும் இவங்க பேசின அத்தனை விஷயமே பேசப்பட வேண்டிய விஷயங்களாகவே கூட இருந்துட்டு போகுது. ஆனால் அது பேசப்பட்ட இடம் தப்போ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வேறு விதமான ஒரு எமோஷனல் ஜேர்னியாகத்தான், நமக்கு ஒரு ஃபீல் குட் ட்ராமாவாகத்தான் இந்த கதைக்களத்தை நமக்குள்ளே பூத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது செகண்ட் ஹாஃபில் படம் எங்கெங்கேயோ போகுது, எங்கள் சம்மந்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்கெங்கேயோ போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வரத்தான் செய்யுது. இன்னொரு பக்கம் இந்த காலத்தில் டப்புன்னு உங்கள் சொந்தக்காரங்க யாருக்கா கால் பண்ணி ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு 30,000 ரூபா பணம் வேணும் அப்படின்னு கேளுங்களேன், எத்தனை பேர் சட்டுன்னு கொடுப்பாங்க அப்படின்னு பாருங்கள். உறவுகள்னால் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் அதெல்லாம் முடியாது, நீங்கள் வீடு கட்டினா நான் தான் 25 லட்ச ரூபா கொடுப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணி பேசுது. அந்த கதாபாத்திரம் எந்த அளவுக்கு நல்ல மனசுக்கார ஒரு கதாபாத்திரம், எந்த அளவுக்கு அன்பின் மிகுதியில் அந்த கதாபாத்திரம் விஷயத்தை பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிட்டா கூட அது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கதாபாத்திரமாகவும் காட்சியமைப்பாகவும் தான் எனக்கு பட்டுச்சே தவிர அப்படியெல்லாம் சொந்தக்காரன் யாரும் நமக்கு கிடையாது. உண்மையாக அப்படியெல்லாம் உறவுகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களை விட கொடுத்து வச்சுவேன் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி ஒரு சில காட்சியமைப்பிலும் இந்த படத்தில் இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்மையான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபு, உங்கள் பொறுமையை சோதிக்கிற ஒரு செகண்ட் ஹாஃபு, ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த மெய்யழகன். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். பொறுமையாக பார்ப்பீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியை. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகுது. அப்புறம் என்ன, உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.